இப்பொழுது திருப்பலியுடைய இறுதி மன்றாட்டு நிறைவு பெற்ற பிற்பாடு அருட்தந்தை ஜிஜே அந்தோனிசாமி அவர்கள் இங்கே ஆண்டவருடைய அந்த திருவுடலை ஸ்தாபிக்க, கதிர்பாத்திரை ஸ்தாபிக்க முதல் ஆசிரை அவரும் பெற்றுக்கொண்டு அந்த கதிர்பாத்திரத்தை ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கிற அந்த தேரிலே அருட்தந்தை ஹென்றி ஃபெலிக்ஸ் அவர்கள் எடுத்து சென்று பவனியாக நாம் தொடர்ந்து நமது பகுதிகளிலே ஆண்டவருடைய திருவுடலை எடுத்து செல்லவும், நற்கருணை ஆராதனையை பங்கெடுக்கவும், நற்கருணை நாதருடைய மேலான ஆசீர்வாதம் நம் பகுதியில் நிறைக்கும்படியாக நாம் பவனியாக செல்ல இருக்கின்றோம். ஏறக்குறைய ஒரு 1/4 மணி 20 நிமிஷம் தான் ஆகும். நாம் சென்று 2-3 இடங்களிலே நற்கருணை ஆசீர்வாதம் இருக்கும். இறுதியாக இதே நம்முடைய பீடத்துக்கு வந்து இறுதி ஆசிரோடு இந்த நற்கருணை விழா, நற்கருணை பவனி நிறைவு பெற இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஃபாதர் ஜிஜே அந்தோனிசாமி அவங்க இங்கே ஸ்தாபித்து முதல் ஆசீர்வாதத்தை தருவார்கள். அதைத் தொடர்ந்து ஃபாதர் ஹென்றி ஃபெலிக்ஸ் அவர்கள் ஆண்டவருடைய அந்த கதிர் பாத்திரத்தை எடுத்து சென்று அந்த வண்டியில் தயாரிக்கப்பட்டிருக்கிற அந்த தேரிலே நற்கருணையானது பவனியாக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. நமது பகுதியில் 2-3 இடங்களில் அந்த நற்கருணை பெருவிழாவின் ஆசீர்வாதங்கள் வழங்கப்படும். இறுதியாக இதே இடத்துல வந்து நாம் நம்முடைய அந்த நற்கருணை நாதருடைய அந்த விழாவை நிறைவு செய்ய இருக்கிறோம். இப்போ நற்கருணை பவனில் பங்கெடுப்போம். நமக்காக தம்மையை பலியாக்கி எப்பொழுது நம்மோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இந்த வெண்மை அப்பம் தன்னில் தம்மையை உள்ளடக்கிய நம் ஆண்டவர் இயேசு, குழந்தை இயேசு நம்மத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். பக்தர் அவர் ஆராதத்தை போற்றி புகழ்வோம். அவருக்கு நாம் நன்றியை அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்வை வளமாக்குகின்ற இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள் வருகின்ற பொழுது நம்மை எப்பொழுதும் உறுதிப்படுத்துகின்ற கடவுள் நம்மத்திலே இருக்கிறார். தந்தை, மகன், தூய மூவர் இறைவன் இந்த நேரத்தில் இங்கு வீட்டிலிருந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தேவைகளை எடுத்து வைப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் முடியும் மட்டும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் வாக்கு மாறாத தெய்வம். நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் சலிப்பு ஏற்படுகின்ற பொழுது, தோய்வு ஏற்படுகின்ற பொழுது கரம் பிடித்து நம்மை தூக்கி விடுகின்ற கடவுள். வாழ்க்கையில் நாம் இருட்டடிப்பு செய்து கொள்ளாமல் ஒரே நோக்கி வர வேண்டும் என்று நாம் அழைக்கின்ற இறைவன் இதோ இந்த நற்கருணை வடிவில் நமக்கு முன்னதாக விற்றிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம் உள்ளத்தை உணவாக வந்து நம்மை திடப்படுத்திய ஆண்டவர் மீண்டுமாய் இதோ இந்த புனிதமான பிரசனத்தின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய ஒளியை அளித்து அந்த ஒளியில் நாம் நடக்க வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். இந்த நேரத்தில் இந்த ஆராதனை பவனிலே பங்கெடுத்து நாம் அவர் நமக்கு தகுந்த அனைத்து அருள்வாளங்களை பெற்றுக்கொள்வோம். இலவசமாக கொடுக்கின்ற கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை போல மாசு மறுபற்ற இறைவன் உருவமாக நாம் வாழ வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். இவரை என் மகன், இவரை என் மகள், நான் இவரில் புரிப்படுந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் வாழ்வதற்கு அவர் நம்மளே
வந்து நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே நம்மை ஒப்பு கொடுத்து அவரோடு இணைந்து வாழ உறுதி கொள்வோம். நாம் தேவைகளை இடத்தில் வைத்து தொடர்ந்து நற்கனை ஆராதனையிலே பவுலிலே பங்கேற்க நம்மை தயாரித்துக் கொள்வோம். எங்கள் அன்பார்ந்த ஆண்டவரே, இது எங்களுக்கு செய்ய அனைத்து நன்மைகளுக்கும் நாங்கள் உள்ளன்போடு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு பிரிந்தாலும் நீர் எம்மை தொடர்ந்து தேடிக்கொண்டே வருகிறீர். நீங்கள் ஒரு நாளும் எங்களை மறந்துவிடவில்லை. இதோ இந்த நேரத்தில் நாங்கள் செய்த எல்லா தவறுகளுக்கும் நாங்கள் மனவருந்தி முடித்து மன்னிப்பு கேட்கின்ற வேளையில் விட்டு பிரியாமல் இருக்க எங்களுக்கு வரம் தந்து நாங்கள் தொடர்ந்து உம்மை போல வாழ, உம்மாக நாங்கள் மாற எங்களுக்கு அருள் புரிவீராக. ஆமீன். மாண்புயர் பாடல். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய கொண்டாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடினவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவிடால் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை விடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
நித்திய ஸ்துதியுடைய பாடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நற்கருணை பவனி ஆரம்பமாக இருக்கிறது. கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவள் உருவத்தில் உதித்திடும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் துவரையுண்டு. அவள் உருவத்தில் உதித்திடும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று
நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். மாண்புயரில் வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறும். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எத்தனை இறைவாக்கினர் பார்க்க தவறிய அந்த காட்சியை, எத்தனையோ புனித மனிதர்கள் பார்க்க தவறிய காட்சியை வார்த்தை மனோரமாகி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்கள் மத்தியிலே நீ வழிநடந்த கருணைக்காக, நீ காட்டிய எல்லா விதமான அருளுக்காக, நீ கொடுத்த அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக, நீ கொடுத்த எல்லா விதமான நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே மனித குழந்தையாக இறங்கி வந்து இதோ எங்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிற வேளையிலே ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே இருந்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அருளையும் ஆசிரியையும் இரக்கத்தையும் மேலான பாதுகாப்பு தந்து காத்துக் கொள்வீராக. இந்த நற்கரை பாடி பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி பிள்ளைகளையும் இந்த பகுதி மக்களை ஆசீர்வதிப்பீராக. ஒரு கருணையும் அருளும் இரக்கங்களும் சூழப்படுவீராக. எல்லா வித நோய் நொடிகள், எல்லா விதமான கஷ்டங்கள், எல்லா விதமான வேதனைகள், சொல்ல முடியாத துன்பங்கள், மன ரணங்களில் இருந்து நான் விடுதலை பெறுவோமாக. இதோ ஆண்டவரின் மேலான அருளும் ஆசிரம் எங்களை தொடர்ந்து வழி நடத்துவதாக. இஸ்ரேல் மக்களுக்கு முன்பதாக நீர் மேகத்தோடாக நெருப்பத்தோடாக இருந்தது போல எங்கள் நிறைவாக ஆசீர்வதித்து ஆற்றோடு நடப்பட்ட தன்னைகளை போல செழித்து வளர்களை கிருபை தர வேண்டுமாய் ஒரு பாதம் தொட்டு ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, அடுத்தது அவர்கள் இறை ஆசிரியை வழங்குகிறார்கள். எல்லாம் வல்ல அன்பிறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசை நம் மீது இறங்கி நமது நலங்களை எல்லாம் நமக்கு நலங்களை எல்லாம் கொடுத்து நம்மை வழிநடத்தி எல்லா விதமான ஆசீராலும் அருளாலும் வரங்களாலும் நிரப்புவாராக. ஆமென். தாய் போல தீ
அதை கடல் போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என நினைத்து இதுவரை நடத்தினீரே, எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே, எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே, எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன், எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன், நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, சுகமான சுகமான தழும்புகளால் சுகமான என் குடும்ப மருத்துவ நீரே, சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே, நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே, நன்றி நன்றி ஐயா, ஆ
சொல்வேன். என்னை மறவாரினை தீரையா மறவார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்த தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து ஏற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
அனைவரும் முழுந்தால் படியிடுவோம். பாடகர் குழு நமக்காக அன்பு கூறுவேன் என்ற பாடலை பாடுகிறார்கள். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவில் பிரியமானவர்களே, ஏறக்குறைய 4 மணி நேரம், மாலை 6 மணி முதல் ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவரை சொல்லாலும் சிந்தனையாலும் பார்வையாலும் நாம் ஆராதித்து கொண்டிருக்கின்றோம். இதோ இன்றைய நாளின் மிக முக்கியமான தருணத்தில் அகிலமெல்லாம் படைத்து நம் அனைவரையும் அரவணைத்து பாதுகாக்கின்ற ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் மீட்பு பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு வீட்டிற்கு திரும்பிச் செல்ல அவருடைய திருப்பாதத்தில் முழந்தாள் படியிட்டு நின்று கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் மகிழ்ச்சியோடு நம் ஆண்டவனுடைய திருநாமத்தை உச்சரிப்போம். ஏனென்றால் பேதுரு அவரிடம் யாசகம் தேடி வந்தவரிடம், மகனே, பொன்னோ பொருளோ எதுவும் என்னிடம் தருவதற்கில்லை, ஆனால் உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் சொல்கிறேன் என்று சொல்லி அற்புதங்களை செய்த அந்த மகத்துவமான வல்லமை படைத்த அதே இறைவன் நம்முடைய ஆலய வளாகத்திலே, நம்முடைய உள்ளத்தின் வாசலிலே, நம் ஒவ்வொருவருடைய கண்களுக்கு முன்பாக 2 கரங்களை விரித்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இதோ தைரியமாக செல், மகிழ்ச்சியோடு செல், நம்பிக்கையோடு செல், நான் உனக்கு முன்பாக சென்று உனக்கு எல்லா தருணங்களிலும் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் தருவேன். நம் ஆண்டவர் நம் அனைவரையும் பார்த்து முழக்கமிடுகின்றார். எனவே இந்த நல்ல தேவனுடைய திருநாமத்தை நாம் எல்லோரும் மகிழ்ச்சியோடு ஒரு முறை உச்சரிப்போம். இயேசுவே, 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 இயேசுவே என்னை ஆசீர்வதியும், இயேசுவே என்னை ஆசீர்வதியும், இயேசுவே என்னை ஆசீர்வதியும், இயேசுவே என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், இயேசுவே என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், இயேசுவே என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், இயேசுவே என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், இயேசுவே தடைப்பட்ட காரியங்களை ஆசீர்வதியும், இயேசுவே தடைப்பட்ட காரியங்களை ஆசீர்வதியும், இயேசுவே எங்களுடைய சுமைகளை ஆசீர்வதியும், இயேசுவே எங்களுடைய தொந்தரவுகளை ஆசீர்வதியும், இயேசுவே எங்கள் மனக்கசப்புக்களை ஆசீர்வதியும்,
இயேசுவே எங்கள் வேதனைகளை ஆசீர்வதி. இயேசுவே எங்கள் மகிழ்ச்சியிலே பங்கேற்க வந்தருளும். இயேசுவே எங்களுடைய சந்தோஷத்தில் பங்கேற்க வந்தருளும். இயேசுவே எங்களுடைய அக்களிப்பில் பங்கேற்க வந்தருளும். இயேசுவே இயேசுவே இயேசுவே. ஆண்டவருடைய திருநாமத்தை உச்சரிப்போம். இயேசு என்கின்ற திருநாமம் இனிதான நாமம் மட்டுமல்ல, அந்த இயேசு என்கின்ற வார்த்தையிலே அனைத்தும் அடங்கியிருக்கின்றது. அந்த இயேசு என்கின்ற வார்த்தையிலே நம்முடைய வாழ்விற்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களும் அடங்கியிருக்கின்றன. ஆம் பிரியமானவர்கள், எல்லோரும் ஆண்டவருடைய திருநாமத்தை மீண்டுமாக உச்சரிப்போமா? இயேசுவே 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 இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லோரும் கரங்களை கூப்பி மாண்புயர் கீதம் பாடி நம் ஆண்டவனுடைய திரு ஆசீர்வாதத்தை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்வோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைவர்களை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக